ஹாய் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே கரூர் மாவட்டத்தில் விஜயன் அவர்கள் பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா தள்ளுமுள்ளு ஏற்பட்டு நெருக்கடியில் நம்முடைய சகோதர சகோதரிகள், சிறு பிஞ்சு குழந்தைகள், வயதானவர்கள்லாம் இறந்துட்டாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? முதல்ல அவங்க கூட்டம் போட்டு சம்பாதிக்கிறதுக்கு, நடித்து கோடி கோடியாக சம்பாதிக்க நம்ம உயிரை கொடுக்கணும். இது தேவையா? இதில் என்னடானா ஸ்டாலின் அங்கிள், இப்போ யார் வந்து பார்த்தா ஸ்டாலின் அங்கிள் வந்து பார்த்தாரா? உங்கள் 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 விஜய், உங்கள் 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 விஜய், உங்கள் விஜய் வந்து பார்த்தாரா? அவர் ஓடி ஒளிஞ்சிட்டார். இப்போ இல்லைன்னா மாவட்ட செயலாளர் புஸ்லி ஆனந்த் வந்து உங்களை பார்த்தாரா? ஸ்டாலின் அங்கிள் தான் உங்களை பார்த்துருக்காரு. ஏன்னா எப்பவுமே சொல்லுதேன், அரசியலில் வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டாது வாங்க. நடித்தோம், நாங்கள் வந்தோம், அரசியலில் ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைக்காதீங்க. மக்கள் உயிருக்கு முதல்ல பாதுகாப்பு வேணும். அந்த பாதுகாப்பை கொடுக்க இப்போ இத்தனை உயிர் போச்சா, இதுக்கு யார் பொறுப்பேற்பா? உங்கள் விஜய், உங்கள் விஜய், உங்கள் விஜய் பொறுப்பேற்பாரா? ஓடி ஒளிஞ்சிருக்கார் நீலாங்கரையில். இதை காப்பாற்ற வந்தது, இந்த இரவோடு இரவாக வந்தது நம்முடைய திமுக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். முதல்ல கட்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அரசியலுக்கு வாங்க. எங்க டிவிக்கே உயிரை கொடுக்கும், உயிரை கொடுக்கல, உயிரை எடுத்திருக்கு, 39 உயிரை எடுத்திருக்கு டிவிக்கு. அதை காப்பாற்ற வந்தது எங்களுடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ வந்திருக்காங்க. கரூர் வந்து மக்களுக்கு நிவாரணம் கூட அறிவிச்சிருக்காங்க. ஆனால் உங்கள் விஜய், உங்கள் விஜய் இறந்தவங்களுக்கு இன்னும் ஒரு இரங்கல் செய்தி கூட கொடுக்கல. கூட்டத்தை நடத்தினாரு, ஓடி ஒளிஞ்சாச்சு. இதுதான் டிவிக்கு. மக்களே புரிஞ்சுக்கோங்க, வருங்காலங்களில் யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டு எடுத்து வைக்கணுமோ அவங்கள எடுத்து வைங்க. உண்மையே சொல்லுதேன், கரூர் மக்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். என்னுடைய சகோதர சகோதரிகளை இழந்து வாடும் குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே மக்களே, இனியாவது விழிப்புடன் இருங்க, எந்த கூட்டத்துக்கும் போகாதீங்க.